அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் வாட்டர் பில் ஸ்கீம் டு காம்பேட் வாட்டர் டெஃபிஷியன்சி அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட எந்த ஸ்டேட் வாட்டர் பில் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க? அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் டெஃபிஷியன்சி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய வாட்டர் டெஃபிஷியன்சி கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து இந்த வாட்டர் பில் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸ்ல பில் அடிப்பாங்க. பில் அடிக்கிறப்ப தண்ணி குடிக்கணும். ஓகேவா? அடுத்தது, ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் சார்க் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்க் நாடுகள்ல வராத நாடுகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்க்னா என்ன, நம்ம நேத்தே ஷார்ட்கட் பார்த்தோம். விபின் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாரும் வருவாங்க. சைனா மட்டும் வராது. அப்ப ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் சார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் அ பார்ட் அப்படின்னா ஒரே ஒன்று தான். அப்போ ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி போடுறோம். சரியா? அடுத்தது, நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி வில் பி எஃபெக்டிவ் அன்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படிங்கிறது 2025ல இருந்து 2045 வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகுது. சரியா? ஆப்ஷன் டி. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சார்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1985 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்க் அப்படிங்கிறத எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1985ல. கரெக்ட் தான். ஓகேங்களா? பங்களாதேஷ்ல வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா காத்மண்டுல இருக்கு. அண்ட் தென் சார்க்கோட மெம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் அதெல்லாமே நம்ம இப்பதான் பார்த்தோம். சைனா வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா இவங்கலாம் வந்து மெம்பர்ஸா இல்ல. அதே மாதிரி சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது. சரியா? லாஸ்டா, the name of the app introduced by Indian Railways which will provide all the services of railways அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரயில்வேஸ்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் அப்படிங்கிற ஆப் இருக்கு, ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஆப் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்றாங்க, அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ், தட்கல் டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆப் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எல்லாமே இன்டகிரேட் பண்ணி ஒரே ஆப்லயே வந்து கொடுக்க போறாங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேத்து தான் அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.